வணக்கம் உறவுகளே. தமிழக சட்டசபையில் தமிழக நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கும் பொழுது தமிழிலும் இங்கிலீஷிலும் கலந்து வார்த்தை பிரயோகம் செய்ததால் தமிழை சில இலக்கண பிழைகளுடன் பேசியதனால் சட்டமன்றத்தில் சில பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர் மதிமுக கட்சியில் எம்எல்ஏயாக போட்டியிட்டார். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார். இப்பொழுது அவர் திமுகவுடன் சேர்ந்து திமுக எம்எல்ஏயாகவே கருதப்படுகிறார். கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் எழுந்து சில விளக்கத்தை கேட்டார். அதாவது மாண்புமிகு நிதியமைச்சர் மரிய வில்சன் நிதிநிலை அறிக்கையை வாசித்த பொழுது அவர் ஏன் சரியான தமிழில் வாசிக்கவில்லை, ஏன் அடிக்கடி ஆங்கிலத்தை கலந்து வாசிக்கிறார், ஏன் தமிழில் இலக்கண பிழை விடுகிறார், இப்படியெல்லாம் விடாமல் அவர் அடுத்த முறை இப்படி அவருக்கு வாசிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் இப்படி சில பிழைகளை விடாமல் தமிழ் மொழியை கொல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன் என்று சபாநாயகரிடம் சொல்ல, சபாநாயகர் பதிலுக்கு நீங்கள் கூட நிதிநிலை அறிக்கை என்பதற்கு பதிலாக பட்ஜெட் என்ற வார்த்தையைத்தானே பாவித்திருக்கிறீர்கள் என்று அவர் வேறு கிண்டல் அடித்தார். மொத்தத்தில் தமிழக சட்டசபையில் தமிழை பாதுகாப்பதற்கு இப்பொழுது பலரும் இல்லை என்ற உண்மை புலப்பட்டது உறவுகளே. அது மட்டுமல்ல, பதிலுக்கு மரிய வில்சன் தன் தவறுகளை மெல்ல திருத்திக் கொள்ளுகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் பதிலளித்த பாடி லாங்குவேஜும் அவரது திமிர் பேச்சும் நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை ஒருத்தரை நீங்கள் மாற்ற இயலாது, நான் கடந்த 30 வருஷம் எனது பல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் நடத்தி வருகிறேன், அங்கே நான் ஆங்கிலத்தில் தான் கூட பேசுவேன், அது மட்டுமல்ல நான் பைபிள் படித்தவன், போர்ன் கிறிஸ்டியன், அதனால் எனக்கு ஆங்கிலம்தான் சரளமாக வரும், எவ்வளவுதான் தமிழ் படித்தவர்களுக்கு கூட வர முடியாத இல்லாத பண்பாடுகள் எனக்கு இருக்குது என்று தமிழை ரொம்பவுமே கிண்டல் பண்ணி மரியாதை குறைவாக பேசியிருந்தார் உறவுகளே. யோசித்து பாருங்கள், தமிழ்நாட்டில் தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழ் நிதி அமைச்சர் தமிழக சட்ட சபையிலேயே தமிழை அவமதித்து பேசியது எவ்வளவு பெரிய குற்றம் உறவுகளே. இதைத்தான் சீமான் எப்பொழுதும் சொல்லுவார், மொழிப்பற்று இனப்பற்று ஒன்றுமே இல்லாத தற்குறி கூட்டங்களை நீங்கள் வாக்களித்து சட்டசபைக்குள் அனுப்புகிறீர்கள் என்றால் இப்படியான கேவலங்களை தமிழ் இனமும் தமிழ் மொழியும் சந்திக்கத்தான் போகுது என்று அன்றே எதிர்வு கூறினார். யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை உறவுகளே. இப்பொழுது அதன் பலனை நாங்கள் அனுபவிக்க தொடங்கி இருக்கிறோம் உறவுகளே. இவர் ஏதோ இங்கிலாந்து ராணிக்கு மகனாக பிறந்த மாதிரியும் ஏதோ ஆங்கிலத்தை தவிர அவருக்கு தமிழ் வராத மாதிரியும் தான் அவரது பாடி லாங்குவேஜும் பதில் பேச்சும் அமைந்திருந்தது உறவுகளே. இவர் என்ன வெறும் ஜேபிஆரின் மருமகன் தானே, ஷேக்ஸ்பியரின் மருமகன் இல்லையே. ஏதோ பைபிளை படித்ததால் பெரிய பண்பாடெல்லாம் தனக்கு இருக்குது என்று சொன்னாரே. பாண்டிச்சேரி நீதிமன்றத்தில் இவருக்கு எதிராக வழக்கு இருக்கிறது உறவுகளே. தன் தம்பி பண்டாட்டியை அடிக்க போனதாகவும் தம்பியின் மகளை கடத்தியதாகவும் தம்பியின் சொத்தை ஆட்டைய போட முயற்சித்ததாகவும் இவர் மீது வழக்கு இருக்கிறது. இப்படிப்பட்டவர் தான் பண்பை பற்றி பேசுகிறார், தமிழை கொச்சையாக பேசுகிறார் உறவுகளே. திருப்பவும் சொல்லுகிறேன் உறவுகளே, இந்த ஆட்சியில் தமிழையோ தமிழ் மொழியையோ தமிழ் பண்பாட்டையோ தமிழ் இனத்தையோ இவர்கள் மதிக்க மாட்டார்கள், வளர்க்க மாட்டார்கள், இன்னும் சொல்ல போனால் அழித்தொழிப்பார்கள். இந்த நிலையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும், தமிழ் தாயை பழித்ததற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். இது என்ன வேடிக்கை என்றால், கற்றறிந்த தமிழ் புலமை கொண்ட எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் சட்டசபையிலும் இருக்கிறார்கள், சட்டசபைக்கும் வெளியிலும் இருக்கிறார்கள். யாருமே இதை கண்டித்து
பெரிதாக அறிக்கைகள் விட்டதாக இப்போ வரை நான் அறியவில்லை உறவுகளே. அது கூடி ரொம்ப வேதனையான விடயமாகத்தான் இருக்கிறது. தமிழை பழித்தவர்களை நாங்கள் ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டோம் உறவுகளே.